ஹாய் ஐம் கணேஷ் அண்ட் வெல்கம் டு ஃபன் வித் சிப்ளிங்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, என் தங்கச்சிக்கு வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸாமு எழுதி முடிச்சுட்டு வந்துருச்சு. பேச விட மாட்டேறாங்க, ஒரு நிமிஷம். ஹலோ, ஓகே டன், ஃபோன் பேசி முடிச்சாச்சு. சொல்லு கீர்த்தனா, இன்றைக்கி பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸாம் எப்படி போச்சு? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக இருக்குது? சோகமெல்லாம் இல்லையே. ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தான். ஆனால் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. கம்பல்சரி மட்டும் தரல, மற்றபடி ஈஸி தான். 1 மார்க் கூட இன்டீரியர் கேட்டிருந்தாங்க, ஆனால் நான் கரெக்டாக எழுதிட்டேன். ஓகே, ஆக்சுவலாக 6 நாள் கேப் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த 6 நாளும் நான் ஏன் வீடியோ எடுக்கலன்னா, கொஞ்சம் சரி ஓகே படிக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு தான் வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லணும்னு நினச்சேன். இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை நிறைய இருந்துச்சா, ஸோ அதனால் வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களான்னு தெரில. வீடியோ பார்ப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோலாம் போடுறோம். உட்காந்துருமா கீழே? பா என் பெட்டு கொஞ்சம் நாஸ்தியாக கிடக்குது கைஸ். லேப்டாப்பு வச்சு சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். உட்காரு இங்கே. ஏய் எதை எழுதி வச்சிருக்க பேப்பரில்? ஓ, இந்த இதுக்கு போட்டு பார்த்தியோ? ஓகே. நான் மேக்ஸ் எழுதும் போது என்ன தெரியுமா பண்ணுவேன், அந்த சம்மு வந்து தப்பாக நான் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா சைடில் வந்து அந்த இது பண்ணி பார்ப்பாங்களா, ரஃபுக்கு போடுவாங்க தெரியுமா, அதுக்கெல்லாம் கோடு போட்டு வச்சுட்டு கொஞ்சம் பில்டப் கொடுத்துப்பேன் சைடில் அப்படியே. பென்சில்ல போட்டுட்டு அதை அழிச்சிருவேன். இது அழிச்சிருமா, நான் அது போட்டாதான் கெத்து. ஸோ பையன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கான். ஸோ சைட்ல போடக்கூடாதான், கீழே மட்டும் தான் கீழே போடணுமா. நான் சைடில் இப்படி போடுவேன், போட்டுட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு சைடில் போடுவேன்னா ரஃப் காலம்னு போட்டு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நான் தப்பாகவே எழுதியிருந்தாலும் சும்மா ப்ளஸ் அது ரொம்ப ரொம்ப மட்டமாக்கிட்டேனா, நமக்கு கணக்கே போட முடியும் ஈஸியாக. அதெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே போட்டு வச்சேன். சரி ஓகே பையன் கரெக்டாக தான் எழுதிருப்பான் அப்படின்ற நம்பிக்கைலாம் மார்க் போட்டுருவாங்க நினச்சி நான் அப்பெல்லாம் பண்ணுவேன் சின்ன பிள்ளையில. இதெல்லாம் பார்க்கும்போது பிஸ்னஸ் மேக்ஸில் இதெல்லாம் வருமா? ட்ரிக்னாமெட்ரி, காஸ், சைன், அப்புறம் மேட்ரிக்ஸ். ஆக்சுவலாக நான் 10th படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எப்படி நான் 10th படிக்கும்போது எப்படி பாஸ் ஆனேன்னு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. பட் நான் அப்படி தான், எனக்கு மேக்ஸ் வராது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி பாஸ் ஆவேன். நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன், அந்த செட் அண்ட் டயக்ராம் இருக்குமா, ஸோ அது எழுதிடுவேன் கம்பல்சரி. அது ஒன்று, அதில் ஒரு 5 மார்க் வந்துடும் கம்பல்சரி. அண்ட் அந்த மேட்ரிக்ஸில் ஒரு 5 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதுலேயே 5 10 மார்க்கா, 2 மார்க் செட் அண்ட் டயக்ராமில் ஒன்று வந்துடும், மேட்ரிக்ஸில் 2 மார்க் ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ அதில் எவ்வளோ வந்து இல்லை 10 14. ஓகேவா? கிராஃப் ஒன்று வந்துடும், அப்புறம் வென் டயக்ராம் ஒன்று வந்துடும். இல்லை, நான் எப்பெல்லாம் எழுதுனா பாஸ் ஆவேன், அப்படி பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் எழுதிட்டு வருவேன் சொல்கிறேன் நான். வென் டயக்ராம்லேயே ஒரு 5 மார்க் வரும். ஜாமெண்ட்ரி வென் டயக்ராம்லேயே ஒரு 5 மார்க் வரும், ஜாமெண்ட்ரி வரும். ஸோ இது எல்லாமே எழுதினாலே ஒரு 30-35 வந்துடும். ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு சில தியரி அதெல்லாமே எழுதிட்டு வந்தேன்னா பாஸ் ஆயிடுவேன்ற. டஃப்பாக ஈஸியா உண்மையை சொல்லு? மாடரேட் எல்லாமே. இப்போ நாங்கள் எழுதுகிற எக்ஸாம் 2 மேஜர் எழுதியிருக்கோம். காமர்ஸ் ஒன்று, பிஸ்னஸ் மேத்ஸ் ஒன்று. எல்லாமே வந்து நான் ஃபெல்லி ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸை கேட்க மாட்டாங்க. ரொம்ப எதிர்பாருங்கன்ற மாதிரி ரொம்ப எங்கேருந்தோ மூலையிலேருந்து எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த உன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கும் இவங்க கீர்த்தனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் அழுதுடுறாங்களாம். அந்த மாதிரி இந்த வாட்டி யார் அழுதா? இந்த வாட்டி அதே பொண்ணு தான். அழுதுச்சா? ஓகே சரி, நான் கொஸ்டின் பேப்பர் காட்டுறேன். வைப்பாங்க இங்கேருந்து தான் 1 மார்க்கா? 1 மார்க்ல ஈஸியா? 1 மார்க்ல எல்லாமே அட்டன் பண்ணியா? வா இதான். இன்னாடி 1 மார்க்கே செம்மா கேட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் 2 மார்க்ல வர வேண்டியது தானே? எப்படி போட்டு வச்சிருக்க? இப்போ நீ இதை எழுதி 1 மார்க் வாங்குவியா? இவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு பாருங்க மக்கப்ன்ட்டு. ஐயோ 1 மார்க்கு இத்தனை பேஜ் கொடுத்து வச்சிருக்காங்க. மேக்ஸ் செம்ம டஃப் தான் கீர்த்தனா. நீ உனக்கு ஈஸின்னு சொன்னாலும் எனக்கு டஃப். இதோ வந்துச்சு பாரு மேட்ரிக்ஸ். இதுதான் கைஸ் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம், ரோ காலம் அப்படி தானே பண்ணோம். இது வேறையா? அப்போ நமக்கு இது வராது. இதுக்கப்புறம் நான் அக்கௌண்ட்ஸ் எடுத்தனால எனக்கு அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த பேப்பரில் நம்ம வந்து எதுவும் பார்த்தாலும் எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா எனக்கு அவ்வளோ வராது. ஸோ ஆனால் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஆமாம், நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமா. அக்கௌண்ட்ஸுமே நான் வந்து எப்படி எழுதுவேன், ஜேர்னல் என்ட்ரி எழுதிடுவேன். அதாவது நான் வந்து ஃபுல்லாக எழுத மாட்டேன், எதெல்லாம் படித்தா பாஸ் ஆகணும் அந்த மாதிரி எழுதுவேன். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக படித்தா எழுதணும். ஓகேவா? எல்லாத்தையும் படித்து எல்லாமே நல்ல மார்க் எடுங்க. நல்லா கோல்ட் ஆயிடுச்சு. ஐயோ நான் சக்கரை சாப்பிட்றது இல்லை, இனிப்பானது ஜில்லுன்னு எதுவுமே நான் சாப்பிட்றது. இன்னமா நான் சாப்பிடாத சொல்கிறேன். அக்கௌண்ட்ஸ் நான் எப்படி எழுதுவேன்னா, ஜேர்னல் என்ட்ரி, அக்கௌண்டிங் ஈக்குவேஷனு, ட்ரையல் பேலன்ஸு. 12th வராதா?
12th நாங்கள் எழுதல கைஸ். 12th ஏதாவது சொல்ல சொன்னா ஆக்சுவலாக அக்கௌண்ட்ஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட எழுதுனதில்ல. 11th எழுதுல. எல்லாமே ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம் தான். இல்லை ஆக்சுவலாக 11th என்னோட பேட்ச் இருக்கிறவங்களுக்கு தெரியும். 11th எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் எல்லாமே பப்ளிக் எழுதணும். ஓகேவா? பப்ளிக் எழுதணும். ஓகேவா? அக்கௌண்ட்ஸை தவிர அக்கௌண்ட்ஸ் அன்னைக்கு தான் கொரோனா இது பண்ணிட்டாங்க, லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 12th நாங்கள் ஒரு பப்ளிக் கூட எழுதலை. ஆக்சுவலாக நாங்களாம் ஜாலின்றீங்க, நாங்கள் தான் பாவம். ஒரு நாங்களாம் அந்த ஸ்கூல் டேஸை வந்து என்ஜாயே பண்ண முடியல. ஃபேர்வெல் வைக்கல. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொரோனா பேட்சுன்னு நீங்கள் ஜாலின்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ண முடியல, ஃபேர்வெல் வைக்கல. எங்களுக்கு வந்து அந்த அது ஓகே. காலேஜ்லேயும் நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லாம் நாங்கள் அந்த அளவுக்கு போகல. எங்களுக்கு ஃபுல்லாக ஆன்லைனில் தானே நடந்துச்சு முக்கால்வாசி. ஸோ வந்து அது உங்களுக்கு புரியல. எக்ஸாமு கூட நாங்கள் எழுதி எப்படியே பாஸ் ஆயிடுவோம். ஸ்கூல் டேஸ் போனால் வருமா சொல்லி இப்போ மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள்லாம். சரி அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சிச்சு. இப்போ ரீயூனியன் கூட வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்களே ஏதாவது பிளான் பண்ணி ரீயூனியன் வச்சா தான் உண்டு. இன்னைக்கு தான் பயாலஜிக்கும் எக்ஸாம். பயாலஜிக்கு அப்புறம் பிசினஸ் மேத்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஓகே. பயாலஜி செம்ம கஷ்டமாக தான் இருக்கும். அதான் அவங்களுக்கு பேப்பர் ஈஸியாக இருந்துச்சான்னு சொல்லி. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? பயாலஜி எப்படி இருந்துச்சா? ரக்ஷிதாக்கு ஈஸியா தான் இருந்துச்சுன்னு சொன்னா. வேற மத்தபடி தெரியல. அவகிட்ட மட்டும் தான் கேட்டேன் நான். வேற யார்கிட்டயுமே கேட்கல. ஓகே. பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் உங்களோட பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா, கஷ்டமா இருந்துச்சா, இல்ல ஓரளவுக்கு எழுதுற மாதிரி இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் முடிஞ்சிச்சு எங்களுக்கு முன்னாடியே. ஓகே. இப்போ அவங்களுக்குலாம் அக்கவுண்ட்ஸ்க்கு வந்து 7 நாள். எனக்கு வந்து அக்கவுண்ட்ஸ்க்கு 2 நாள் தான். நாளைக்கு ஒரு நாள் லீவு, நாளைக்கு ஒரு நாள் லீவு, அடுத்த நாள் அக்கவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் பயாலஜிக்கு எல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம்? அதுக்கப்புறம் எகனாமிக்ஸ். அதோட அவ்வளவுதான். எகனாமிக்ஸ் அடுத்த டியூஸ்டே எனக்கு எகனாமிக்ஸ். அதெல்லாம் மறந்துடுவேன் நான். இப்போ இப்படிதான் இந்த வீடியோ நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இப்படி சொல்ற ஆளு தான் இன்னும் ஒரு 2-3 வருஷம் காலேஜுக்கு போகும்போது ஸ்கூல்லே இருந்திருக்கலாம். ஜாலியா வெளி உலகத்தை பாப்போம். இப்படிதான் நீ சொல்லுவ. இப்படி நானும் இப்படிதான் ஒன்றுமா சொல்லிட்டு தான். சரி விடுங்க, இதெல்லாம் சொன்னா பூமர்னுவீங்க, விடுங்க. ஓகே. உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி எழுதுனீங்க, அண்ட் என்னென்னலாம் அட்டன் பண்ணீங்க, அண்ட் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இப்படிலாம் படிச்சா நல்லது. கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. 1 மார்க்கா 2 மார்க்கா? ஆமா. அண்ட் நான் எப்பயும் போல சொல்றேன்னு நினைக்காதீங்க. 1 மார்க்கை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஓகேவா? லாஸ்டா எழுதுறன்ற பேர்ல டைம் பத்தலன்னு சொல்லி டக்குன்னு இந்த பென்சில்ல 4 பக்கமோ ABCDன்னு எழுதி விட்டு உருட்டி விட்டு வந்துச்சு. யாரும் பண்ண மாட்டீங்களா? ஓகே. அந்த மாதிரிலாம் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? லாஸ்ட் நான் அப்படிதான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ளூக்கில் வந்து ஒரு 10 1 மார்க் வரும் நல்லா. அதுக்கப்புறம் எதுவுமே வராதா. ஸோ அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், படிச்சு 1 மார்க் மட்டும் படிச்சுட்டு போவேன். இப்போ 5 மார்க்கும் ஒன்றா எழுதிடுவேன், 2 மார்க் 3 மார்க்லாம் ஓரளவுக்கு எழுதிடுவேன். பட் 1 மார்க் மட்டும் ஓனாலாம் எழுத முடியாது. அண்ட் நம்ம சும்மா உருட்டி விட்டு நம்ம பாஸ் ஆயிடலாம், ABCDன்னு ஏதாவது ஒன்று எழுதிடலான்னு சொன்னாலும் அதுவும் முடியாது. ஸோ அதனால 1 மார்க் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஏன்னா உங்கள் டோட்டலில் அதிக மார்க் கொடுக்க போகிறது 1 மார்க் மட்டும் தான். ஓகேவா? டோட்டலாக 6 சப்ஜெக்ட் எத்தனை? 120 மார்க். ஓகே. ஸோ அதனால 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதிருங்க. ஓகே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சொல்லு. பாய்.